இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் மோனிகா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் எல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம் நம்ம சிக்கன் எல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரத்தில் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், அதனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு அளவா கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம். சிக்கன் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் இதுக்கு மேலே போட்டு விட்டுடலாம். இப்போ சூப்பராக ஒரு சிக்கன் மோனிகா ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மோனிகா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.